வெல்கம் டு மூவி பாஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற படம் 1954ல் ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். பிளாக் அண்ட் ஒயிட் படம்னு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய டாப் 10 மூவிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மூவியாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பண்டிட்ஸ் அப்படின்ற ஒரு 40 பேர் கொண்ட ஒரு கேங் இருக்குது. ஸோ அந்த கேங் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது தான் வேலையே. ஸோ ஊர் ஊராக போயிட்டு கொள்ளை அடிப்பாங்க. அந்த மாதிரி கொள்ளையடிக்க அவங்க ஒரு கிராமத்தை சூஸ் பண்ணுறாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாற்று நடுறாங்க. ஸோ அறுவடைக்கு இன்னும் டைம் இருக்குது. அறுவடை டைமில் வந்துட்டு கொள்ளடிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டு போயிடுறாங்க. அதை வந்துட்டு ஒட்டு கேட்ட அந்த கிராம மக்களில் ஒருத்தன் செய்தியை வந்துட்டு ஊருக்குள்ளே போய் சொல்கிறான். இதனால் அந்த கிராமமே ரொம்ப பயந்து போயிருக்கு. கிராமத்தில் ஒரு ஊர் தலைவர் மாதிரி ஒரு வயசானவர் இருக்கார். அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு இந்த ஊர் மக்கள் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே வழி சாமுராய் தான். காசை கொடுத்து சாமுராய் கிட்ட எனக்கு இந்த விஷயத்த பண்ணுன்னா உயிரே போனாலும் அந்த விஷயத்த சாமுராய்கள் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட சாமுராய்க்கு கொடுக்குற அளவுக்கு காசு எதுவும் இல்லை, நம்மளால சாப்பாடு மட்டும்தான் போட முடியும்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி சாப்பாடு மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும், பட் நம்ம கிராமத்தை இந்த பண்டிட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு சாமுராய் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஏதாச்சும் நல்ல சாமுராய்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால இந்த ஊர்ல இருந்து ஒரு 4 பேர் வந்துட்டு சாமுராயை தேடி போறாங்க. அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு சாமுராய் கிட்ட அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க ஊருக்கு கொள்ளடிக்க போறாங்க, நாங்க எங்களால சாப்பாடு மட்டும் தான் போட முடியும், நீங்க எங்களை வந்து காப்பாற்ற முடியுமான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சாமுராய் என்னை பார்த்தா உனக்கு என்ன இளிச்சவாய மாதிரி இருக்கான்னு போட்டு அடி அடின்னு 4 பேர் அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் ஏதாச்சும் சாமுராயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த ஊர் மக்களுக்கு என்னாச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பனா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துடைய பேர் தான், இதை நான் சொன்னா நல்லா இருக்காது, இந்த படத்துடைய பிராண்ட் அம்பாசிடரே சொன்னாதான் நல்லா இருக்கும். என்னை வந்து வானில் பறக்க வைத்த ஒரு படம் தான் வந்து செவன் சாமுராய். கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த செவன் சாமுராய் படத்துடைய லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours 30 minutes கிட்ட போகும். பட் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு லேகோ போரோ அடிக்காது. ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்கும். அடுத்து என்ன ஆகுது, இந்த கிராம மக்களுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மிஷ்கின் இந்த படத்தை பற்றி எப்பவும் எல்லா பேட்டிலையும் சொன்னதுக்கப்புறம் எனக்கே ஒரு க்யூரியாசிட்டி, இந்த படத்தை எப்படியாச்சும் பார்த்தாங்கன்னுட்டு அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு ஓடிடிலையுமே இந்தியாவில் அவைலபிள் இல்லை. செவன் சாமுராய்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ஸோ படம் பாருங்கள், படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.